வந்து 1300 வருஷம் பழமையான கோயில் இது. சரிங்க. இது வந்து நரசிம்ம பல்லவன் அப்படிங்கிற பல்லவர் மன்னர் வந்து மலையிலே குடைஞ்சு சிவன், பெருமாள் 2 கோயிலையுமே வந்து அவர் தான் வந்து குடைவரை கோயிலா கட்டியிருக்காரு. பின்னாடி மலைக்கோட்டை இருக்கு, திருமய மலைக்கோட்டை இருக்கு. அதில் அப்படி குடைஞ்சு கட்டியிருக்காரு. சிவன் பேரு சத்தியகிரீஸ்வரர், பெருமாள் பேரு சத்தியமூர்த்தி பெருமாள். சத்தியம் சத்தியம்னு ஏன் வருதுன்னா வந்து ஊர் பேர் வந்து திருமயம். திருமயம் வந்து திருமெய்யம் அப்படின்னு இருந்தது. மெய் அப்படின்னா வந்து உண்மைங்கிற பொருளை கொண்டுகிட்டு சத்தியகிரீஸ்வரர் சத்தியமூர்த்தி பெருமாள் அப்படின்ட்டு அதே பேரே வச்சுட்டாங்க. சத்திய பூமி அப்படின்ட்டு திருமயத்தை சொல்லுவாங்க. சரி. அம்பாள் பேரு வேணுவனேஸ்வரி. வேணுவனம் அப்படின்னா வந்து மூங்கில் காடு அப்படின்ட்டு கிரந்தத்துல பொருள் வரும். அம்பாளை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி வந்து இங்க மூங்கில் காடு அமைஞ்சிருந்ததுனால அம்பாளுக்கு அதே பேரே வச்சுட்டாங்க. சரிங்க. இப்போ பல்லவர்கள் வந்து மோஸ்ட்லி காஞ்சிபுரம் அந்த சைடு தான் வந்து குடைவரை கோயில்கள்லாம் நிறையா. நீங்கள் அங்கே அந்த சைடு போனீங்கன்னா ஏகப்பட்ட குடைவரை கோயில்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. சரி. இந்த சைடு ரேரா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இங்கே ஒன்று கட்டியிருக்காரு. நரசிம்ம பல்லவன் அப்படிங்கிற மன்னர் வந்து கட்டியிருக்காரு. ஓ சரி சரிங்க. இந்த மலைக்கோட்டையே பல்லவர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்களாங்க இல்லை மறுபடியும் அதுக்கப்புறம்? ஆமா, 700களில் வந்து பல்லவர்கள் தான் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து சோழர்கள் வந்து கொஞ்சம் டவுன் ஆன சமயங்கள்ல பல்லவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லா இடங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. அப்படி வந்து அந்த சமயங்கள்ல தான் வந்து எல்லா குடைவரை கோயில்களுமே கட்டினாங்க. 600 700கள் அந்த சமயங்கள்ல தான் கட்டினாங்க. சரி. இது வந்து 700களில் கட்டினது. 1300 வருஷம் பழமையானது. 1300 வருடம் பழமையா? ஆமா. ஓ சரி சரிங்க. சரி, வேற ஏதாவது சிறப்பு ஏதாவது இருக்குதுங்க? மேல மலைக்கோட்டை வந்து கிழவன் சேதுபதி அப்படிங்கிற மன்னர் வந்து 1600களில் வந்து விஜய ரகுநாத சேதுபதி தொண்டை மன்னு சொல்லுவாங்க. சரி. ராமநாத சமஸ்தானத்தை வந்து அவர் தான் ஆண்டாரு. அந்த ராமநாத சமஸ்தானத்துக்குள்ளதான் வந்து திருமயம்லாம் வந்து 1600களில் வந்து அடங்குச்சு. சரி. அந்த கோட்டையை வந்து அவர் வந்து போருக்காண்டி கட்டி புதுப்பிச்சவர். சரி. அதுக்கு வந்து 4 திசையிலையும் வந்து 4 தெய்வங்களை வந்து காவல் தெய்வமா நிறுவனாரு. சரி. அதுல வந்து வடக்க பார்த்து இருக்கிறது வந்து பைரவர். சரி. கிழக்கு மேற்குல வந்து முனீஸ்வரர் கருப்பா இருக்காரு. தெற்குல என்ன சுவாமி இருந்ததுன்ட்டு அது இதுல இங்கிலீஷ்காரங்க வந்தோடனே அழிஞ்சு போச்சு. வடக்கு பார்த்து பைரவர் வந்து ரொம்ப விசேஷம். நீங்க வந்து ரொம்ப பார்க்க முடியாது, ஈஸியா பார்க்க முடியாது. தெற்குல தான் எல்லா ஊர்லயுமே இருப்பாரு. சரி. இங்க வடக்கு பார்த்து இருக்கிறது அது ரொம்ப விசேஷம். ஆமாங்க. பார்த்தேன் ரோட்ல போற காரு பஸ். அதுல போற 10 வண்டியில 9 வண்டி நீ கண்டிப்பா நிப்பாட்டி சாமி விட்டு தான் போவாங்க. சாமி விட்டு தான் போறாங்க. ஆமா. அதாவது குகை பைரவர்னு சொல்லிட்டு. ஆமா, காவல் தெய்வமா திருமயத்தையே வந்து காவல் தெய்வம் அவர்தான். அவரு தானுங்களா? ஓ சரி சரிங்க. சரி. இங்க சிவனும் அம்பாள் வந்து இங்க வந்து சமான வீசனம் அப்படின்ட்டு 2 பேருமே கிழக்கு பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வந்து கல்யாண திருக்கோலத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகல, இல்லாட்டி உங்களுக்கு கோர்ட்ல ஏதாவது நியாயம் கிடைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது கோர்ட் ஏதாவது உங்களுக்கு இழுத்து போச்சுன்னா அந்த மாதிரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப விசேஷம். சரிங்க. சரிங்களா? சரி.